சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். இதுநாள் வரை பதிவு செய்யாதவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் அட்டையை இழக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சாமானிய மக்களும் உணவு பஞ்சத்தில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக ரேஷன் விநியோக முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாநிலத்தில் சுமார் 33,222 நியாய விலை கடைகள் மூலம் அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய், சர்க்கரை, ஆண்டுக்கு ஒருமுறை வேட்டி, புடவை உள்ளிட்டவை விநியோகிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி சுமார் 2.25 கோடி குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளன. திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சுமார் 18 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் புதிதாக வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். ரேஷன் அட்டைகள் மூலம் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ரேஷன் அட்டைகள் ஸ்மார்ட் கார்டுகளாக தரம் உயர்த்தப்பட்டு வருகின்றன. இதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரேஷன் அட்டையில் பெயர் இருப்பவர்கள் தங்கள் விரல் ரேகைகளை பதிவு செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே பதிவு செய்யாதவர்கள் வரும் 31ஆம் தேதிக்கு முன் பதிவு செய்திட வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்த தொடங்கியுள்ளனர். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தவராக இருந்து ரேஷன் அட்டையில் பெயர் மாற்றங்களை செய்திருந்தால், அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று ரேகை பதிவாகியுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வெளி மாநிலத்திலோ கூட அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று அங்கு ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். உங்கள் அட்டையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேரின் ரேகைகளையும் பதிவு செய்வது அவசியம் என்று மாவட்ட ஆட்சியர் தலைவர் கூறியுள்ளனர். ரேஷன் அட்டை அடையாள இருப்பிட சான்றுகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் என்பதற்கு இதுதான் ஆதாரம். சென்னையில் வசித்து வருபவர்கள் வெள்ளம், மழையால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான இழப்பீடு பெற ரேஷன் அட்டை முக்கியம். மட்டுமல்லாமல் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் அட்டை மிக முக்கியமாக இருப்பதால் உடனடியாக ரேகையை பதிவு செய்து அட்டை ரத்தாவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் ஓடிபி நம்பர் வரலையா, என்ன காரணம், சரி செய்வது எப்படி, அதை சொல்லிட்டு பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி கவலை வேண்டாம், உடனே இதை செய்தால் போதும். 50 ரூபாய் மட்டுமே செலவாகும். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் செய்யும் போதோ அல்லது பதிவு செய்யும் போதோ ஓடிபி நம்பர் வராவிட்டால் என்ன செய்வது? இந்தியாவில் உள்ள நம் அனைவருக்கும் ஆதார் கார்டு என்பது மிக அவசியமாக ஒன்று. இது வெறும் அடையாள ஆவணம் மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுகிறது. குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது முதல் ஒருவருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை நம் வாழ்வின் பல்வேறு பகுதிகளில் ஆதார் கார்டு பயன்படுகிறது. ஆதார் கார்டு இருந்தால்தான் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியும். ஆதார் கார்டில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாகவும் அப்டேட்டாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் எந்த சிரமமும் ஏற்படாது. ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் முக்கியம்.
நம்மிடம் உள்ள தற்போதைய மொபைல் நம்பரை ஆதார் கார்டில் இணைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஆதார் தொடர்பான அப்டேட்டுகளை செய்ய முடியும். ஆதார் கார்டில் பான் கார்டு, ரேஷன் கார்டு, சிம் கார்டு போன்ற விஷயங்களை இணைப்பதை அரசு கட்டாயமாக்கி உள்ளது. பெரும்பாலும் உங்கள் ஆதார் தொடர்பான எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டியிருக்கும் போது உங்களிடம் ஓடிபி நம்பர் கேட்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் ஓடிபி நம்பரை வழங்கவில்லை என்றால் நீங்கள் செயல்முறை நிறுத்தப்படலாம். அதற்கு மொபைல் நம்பர் அவசியம். கையில் இருக்கும் மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வந்தால் மட்டுமே ஆதார் தொடர்பான வேலைகளை முடிக்க முடியும். சில நேரங்களில் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வராது. இது நிறைய தொந்தரவுகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் அவ்வாறு ஓடிபி நம்பரை பெறவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். இது பொதுவாக உங்கள் பழைய எண் செயலற்றதாக இருந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு புதிய எண்ணுக்கு மாற்றியிருந்தாலோ நடக்கும். இங்கே சென்றால் போதும். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் தற்போதைய மொபைல் எண்ணை புதுப்பிப்பது மிகவும் முக்கியம். இதை செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும். ஆதார் சேவை மையத்திற்கு சென்று உங்கள் ஆதார் எண் மற்றும் புதிய மொபைல் எண்ணுடன் ஆதார் அப்டேட் படிவத்தை நிரப்பி வழங்க வேண்டும். பயோமெட்ரிக் பதிவு, அதாவது ஆதார் சேவை மையத்தில் படிவத்தை சமர்ப்பித்த பிறகு நீங்கள் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்ய வேண்டும். பயோமெட்ரிக் சரிபார்ப்பு என்பது கைரேகை பதிவு அல்லது கருவிழி ஸ்கேன் செய்யப்படும். உங்கள் ஆதாரை தபால் நிலையத்திலும் புதுப்பிக்கலாம். இது மற்றொரு வழி. ரூ. 50 கட்டணம். அதாவது உங்கள் மொபைல் எண்ணை புதுப்பிக்க www.appointment.uidai.government.in என்ற வெப்சைட்டில் ரூபாய் 50 கட்டணத்தில் சந்திப்பை முன்பதிவு செய்யலாம். ஆதார் சேவை மையத்தில் ஒரு அதிகாரி உங்கள் பயோமெட்ரிக் தரவை சேகரிப்பார். அவர் உங்கள் கைரேகை மற்றும் கண்களை ஸ்கேன் செய்து உங்களை புகைப்படம் எடுப்பார். இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு URN எண் வழங்கப்படும். சரிபார்ப்பது எப்படி? உங்கள் மொபைல் எண் சில நாட்களுக்குள் நீங்கள் ஆதார் கார்டில் புதுப்பிக்கப்படும். புதுப்பிப்பு முடிந்ததும் உங்கள் ஆதார் அட்டையை எளிதாக பதிவிறக்கம் செய்யலாம். புதுப்பிப்பு நிலையை ஆன்லைனில் சரிபார்க்க UIDAI இணையதளத்தில் கேப்சா குறியீட்டுடன் உங்கள் URN மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். உங்கள் புதுப்பிப்பு வெற்றிகரமாக இருந்ததா என்பதை கண்டறிய செக் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அது வெற்றிகரமாக இருந்தால் உங்கள் புதிய மொபைல் எண் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதை காண்பீர்கள். எத்தனை நாட்கள் ஆகும்? உங்கள் மொபைல் எண்ணை மாற்றுவதற்கு பொதுவாக 5 முதல் 7 நாட்கள் வரை ஆகும். ஆனால் சில நேரங்களில் 90 நாட்கள் வரை ஆகலாம். இந்த காலகட்டத்தில் கோரிக்கை நிலையை கண்காணிப்பது நல்லது. இதில் காலதாமதம் ஏற்படும்போது சம்பந்தப்பட்ட ஆதார் சேவை மையத்தில் நீங்கள் பதிவு செய்யலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தை பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவோ ஷேர் பண்ணுங்கள்.